எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட ஐபிஓக்கு வந்து எஸ்பிஐ போர்டு வந்து அப்ரூவல் தந்திருக்காங்க. எஸ்பிஐ தன்னோட ஸ்டேக்ல இருந்து 6.3% இந்த ஐபிஓக்காக விற்க போறாங்க. எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் பிரான்ஸோட ஆமண்டி குரூப்போட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் இது. ஸோ இந்த ஐபிஓ மூலமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஆமண்டி குரூப்பும் சேர்ந்து 10% ஸ்டேக் விற்க போறதா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 6.3% வந்து எஸ்பிஐ விற்க போறதாவும் 3.7% வந்து ஆமண்டி குரூப் விற்க போறதாவும் சொல்றாங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து இது ஒரு தேர்ட் ஐபிஓ. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், இப்போ தேர்டா வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஐபிஓல வந்து நியர்லி 3 crore 20 lakhs and 60,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ அதோட ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா 6.3% வந்து எஸ்பிஐ இந்த ஐபிஓ மூலமா விற்க போறாங்க. எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் லார்ஜஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அசெட் மேனேஜர். நியர்லி 12 lakh crore மியூச்சுவல் ஃபண்ட் அசெட்ஸ் வச்சிருக்காங்க. 16.32 lakh crore வந்து அவங்க ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வச்சிருக்காங்க.